அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நிறைய பெண்கள் என்னோட இன்பாக்ஸ்ல வந்து கேட்ட விஷயம் என்னன்னா, டிவோர்ஸ்க்கும் டொமஸ்டிக் வயலன்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் கேட்டிருந்தாங்க. பொதுவாகவே பெண்களுக்கு 2 சந்தேகங்கள் உள்ளது. தன்னை தாக்கும் பொழுது, தன் கணவரை அடிக்கும் பொழுது, உடனடியா வந்து நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ்க்கு போகணும். ஆ நான் வந்து அவர் விவாகரத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு அந்த தவற பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம், உங்களின் எதிர்காலம், உங்கள் கணவரின் செயல். இது 3த்தையுமே ஒரு நேர்கோட்டுல நீங்க வச்சு நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கணவர், உங்கள் மாமியார், உங்கள் மைத்துனர், உங்களோட கொழுந்தியா, உங்களுடைய மச்சினிச்சி, அவருடைய ஓரவத்தி இது அப்படியெல்லாம் நிறைய இருக்கும். அவர்கள் உங்கள் மீது நடத்தும் வன்முறைகளை வீட்டு வன்முறைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 படி நீங்கள் ரிலீஃப் பெறலாம். நிறைய பேர் இதை புரிஞ்சுக்காம என்ன பண்றாங்க அப்படின்னா டிவோர்ஸ்க்கு போயிடுறாங்க, இல்ல டிவிக்கு போக மாட்டேங்கிறாங்க. டிவி நிறைய விஷயங்களை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய வீட்டில் ப்ரொடெக்ஷன் கேட்கும். நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம், நிறைய பெண்கள் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சார் நான் புகார் கொடுத்துட்டு ஃபேமிலி கேஸ் ஃபைல் பண்ணிட்டு அதே வீட்டில் என்னால் இருக்க முடியாது, என்னால் வெளியும் வர முடியாது. நாங்கள் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. நாங்கள் வெளியே வந்துட்டா எங்களுக்கான எந்த விஷயம், என் குழந்தைக்காக எந்த விஷயம் ஃபீஸ் கட்ட முடியாது. நான் வந்து எனக்கு ஜாப்லெஸ்ஸாக இருக்கேன், நான் வீட்டில் இருக்கணும்லாம் யோசிப்பீங்க. அதை நீங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கேட்க முடியும், உங்க குழந்தைகளுக்கு ப்ரொடெக்ஷன் கேட்க முடியும். நீங்க எந்த வீட்டில் இருக்கீங்களே அதே வீட்டில் உங்களால வாழ முடியும். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பெண்கள் விவாகரத்து, இதனாலதான் விவாகரத்துக்கு போக மாட்டேன்றாங்க. நீங்க தனியா விவாகரத்து வழக்கு ஃபைல் பண்ணலாம், தனியா நீங்க டிவி ஃபைல் பண்ணலாம். 2 வழக்குகளும் இருவேறு நீதிமன்றங்களில் ஃபைல் செஞ்சுட்டு நீங்க 2க்குமான ரெமிடிஸ் நீங்க தேடலாம். இது மட்டும் இல்லாம இதுல தனியா இன்டர் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், இதுல தனியா இன்டர் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். 2 மெயின்டெனன்ஸும் நீங்க உங்களுக்கு உடனே ப்ரொவைட் பண்ணுவாங்க. டிவில எல்லாம் உங்களுக்கு 6 மந்த்ஸ்லயே உங்களுக்கு இன்டர் மெயின்டெனன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு கணவர் என்ன வேலை செய்யறாரோ, அவர் ஒரு 50,000 சம்பாதிச்சா ஒரு மினிமம் 5,000 to 10,000 நீங்க பெறலாம். அவர் உங்க கணவர் வீட்டிலேயே நீங்க ப்ரொடெக்ஷனோட, காவல்துறை ப்ரொடெக்ஷனோட, பாதுகாப்பு அலுவலரோட ப்ரொடெக்ஷனோட நீங்கள் அதே வீட்டில் இருக்கலாம். ஸோ இன்பாக்ஸ்ல கேட்ட நிறைய தாய்மார்களுக்கு நான் ஒரு பதிலை கொடுத்திருக்கிறேன். இனிவரும் வீடியோக்களில் தனித்தனியா டிவியை பத்தி தனி ஆக்ட தனியா சொல்றேன், ஃபேமிலி கேசஸ் பத்தி தனியா சொல்றேன். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சட்டம் சார்ந்த கேள்விகளை என்னிடம் கமெண்ட் பாக்ஸில் நீங்க கேளுங்க. அதற்கான பதிலை நான் நிச்சயமாக உங்களுக்கு தனி வீடியோவாக வழங்குகிறேன். நன்றி, வணக்கம்.